ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சும்மா பேசிக்ஸ் மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து இந்த யூனிட்ல மூணே மூணு சம் தான். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா இந்த ஈஸி டிபெண்ட்டாக இருக்கும், நம்ம படித்த பேப்பர் மாதிரியே இருக்கும். செகண்ட் சம் வந்து ஒரு ஃபார்முலா ஷீட் ஒன்று இருக்கும், அதை படித்தா போதும், அதை வச்சு எழுதிடலாம். தேர்ட் சம் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்பில் உள்ளது வந்து இங்கே படித்ததோட இது ஏபிசின்னு வேரியபிள்ஸ் வச்சு பண்ணியிருப்போம், அதை இங்கே ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம வேரியபிள்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து இந்த சம் மாதிரியே தான் பண்ணுறது. ஸோ மொத்தம் மூணே மூணு சம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் வந்து ஃபுல்லாக படிக்கணும், இந்த ஃபார்முலா ஷீட் ஃபுல்லாக படிக்கணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து இந்த கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ், இதை வச்சு தான் ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாக பண்ணுவோம். இதில் என்னென்னா பி இம்ப்ளைஸ் கியூ வந்து என்னென்னா அதோட ஈக்குவல் என்னென்னா நெகேஷன் பி ஆர் கியூ. ஓகே, இதுதான் அதோட ஆன்சர். இது வந்து பி இம்ப்ளைஸ் கியூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சம்முக்கு, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம்முக்கு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அது போக என்னன்னா இந்த இந்த ஃபார்முலா ஷீட் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஃபுல்லாக, அந்த ஃபர்ஸ்ட் சம் செய்யறதுக்கு. ஸோ இது வந்து மோராலஸ் அந்த நம்ம ஈஸி பேப்பர் ஒன்று படித்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே படித்தது எப்படி இங்கே வேரி ஆகுதுன்னு மட்டும் லைட்டாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்து. ஸோ அங்கே படித்ததே தான் இங்கேயும் படிக்க போகிறோம். அங்கே வந்து என்ன எஸ்ஓபின்னு படிச்சிருந்தா இங்கே பிடிஎன்எஃப்னு கேட்பாங்க, பிஓஎஸ்ன்னு படித்தா இங்கே பிசிஎன்எஃப்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பின்னு முடியுது, ஸோ இங்கே டி, அதாவது பி வந்து இப்படி மாறுது, ஸோ பிடிஎன்எஃப். அதே வந்து எஸ்ஓபின்னு இங்கே சி வந்து எஸ்ஆர் மாறுது, ஸோ பிசிஎன்எஃப். ஸோ இதுதான். இல்லை லாஜிக்கலாக ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே தான். ஸோ எஸ்ஓபின்னா என்னது, நம்ம வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணி வைப்போம். அதாவது ஏபிசி, அது இது ஏ பார் பி பார் பிசி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சம் பண்ணி வைப்போம். ஸோ அதான் வந்து எஸ்ஓபி, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதே பிஓஎஸ்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்மு, அதாவது சம் பண்ண எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி வைப்போம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ பார் பி பார். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே என்னென்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் என்னென்னா ஆறு. இது என்னென்னா அண்டு. ஸோ ஏ இப்படி இருக்கா, அதனால அண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து அண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா வந்து ப்ளஸ்ஸு, ஆருக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே எப்படி இப்போ ஒரு பிஓஎஸ் எடுத்துக்கலாம். பிஓஎஸ்னா என்னது, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட் நம்ம எல்லாத்தையும் சம் பண்ணணும். அங்கே எப்படி எழுதியிருப்போம், ஏபிசி ப்ளஸ் ஏ பார் பிசி ப்ளஸ் ஏபி பார் சி, இப்படி எழுதியிருப்போமா. இங்கே எப்படி எழுத போகிறோம்னா ஏவும் பியும் என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ ஏ மல்டிப்ளை பி மல்டிப்ளை சி, இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்படி அடுத்து ஏ, அங்கே வந்து நெகேஷன் வந்து மேலே பார் போடுவோம், இங்கே வந்து நெகேஷனுக்கு இப்படி இந்த சிம்பிள் போடுவோம். ஸோ ஏ மல்டிப்ளை பி மல்டிப்ளை சி ப்ளஸ், அதே தான், இதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே டேர்ம்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். வேறு வித்தியாசம் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த சிம்பிள்ஸ் மட்டும் மாறும். ஓகே, இது வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது, ஆனால் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்துடலாம் எப்படின்னு. ஐட்டம் பொட்டட்லானா இப்போ வந்து அங்கே படிச்சிருப்போம் ஒன்று, இது மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ ஒன்று எடுக்கணும்னா ஏன்னு எடுத்துப்போம். ஏ இன்ட்டு ஏனா ஏ ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, ஏன் தான் எழுதணும்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அதே தான், அதாவது ஒன் இன்ட்டு ஒன் வந்து ஒன்று தான் எழுதணும் அப்படின்னு படிச்சிருப்போம், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஸோ அதே இது வந்து ஏ இன்ட்டு ஏ, ஏ ப்ளஸ் ஏ வந்து டூ ஏன்னு எழுதக்கூடாது, ஏ, அதே தான் இங்கேயே எழுதி வச்சுருக்கோம். அடுத்து கம்யூட்டேட்டிவ்னா என்னது, ஏ ப்ளஸ் பி வந்து பி ப்ளஸ் ஏன்னு எழுதுவோம், அதான் இங்கே எழுதியிருக்கு பி ப்ளஸ் கியூ இது.
அது வந்து இந்த சைடு வந்து என்ன ஏ இன்ட்டு பினா பி இன்ட்டு ஏன்னு எழுதுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கு. அடுத்து அசோசியேட்டிவ்னா என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அடுத்ததுல இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ அதான் அசோசியேட்டிவ். அது மல்டிப்ளிகேஷன் எழுதுறப்போ இந்த ரெண்டு நடுவில் சிம்பல் மட்டும் மாறும். ஸோ அந்த சிம்பல் எல்லாம் ஆல்டர் பண்ணி இங்கே எழுதியிருப்பாங்க. 1 மினிட். ஸோ அந்த சிம்பல் எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோ. அவ்வளோதான். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா இந்த ஏ ப்ளஸ் சாரி ஏ ப்ளஸ் பி இன்டூ சி எப்படி இருந்துச்சுன்னா இந்த சியை வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஏசி ப்ளஸ் பிசி அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த ரெண்டும் ஆட்ல இருக்கா, இது வந்து மல்டிப்ளைல இருக்கா. ஸோ அப்போ எழுதுறப்ப எப்படி பி இன்ட்டு கியூ இருக்கா ப்ளஸ் பி இன்ட்டு வி. அதே தான் டிமார்கன்ஸ் வந்து டிமார்கன்ஸ் எப்படி நம்ம படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி இல்லை ஏ பார் பி பார் இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம் ஹோல் பாரா போடுறது வந்து ஏபி த ஹோல் பார்னு போடுவோமா. ஸோ அதே தான் இங்கே இருக்கு. எங்க இந்த இருக்கு, இந்த இருக்கா ஏ பார் பி பார் ப்ளஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் பி பார் இது இருக்கா. அதை நம்ம எப்படி எழுதுவோம் ஏ இன்ட்டு பி த ஹோல் பார். ஹோல் பார்னா வெளியே வந்து இந்த நெகேஷன் சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஓகே. அதே தான். அதே தான் டிமார்கன்ஸ்லாம் அதே வந்து டிமார்கன்ஸில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல ஏ பார் பி பார்னா அதை வந்து எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார்னு எழுதலாம். அதே தான் இங்கேயும் இந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஸோ இதுதான் டிமார்கன்ஸ் குறியது. அடுத்து இந்த அப்சார்ப்ஷன் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. டாமினன்ட்லானா இப்போ வந்து இது வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஒன்று ப்ளஸ்ஸு ட்ரூனா வந்து இது வந்து பின்னே எடுத்துக்கலாம். பி ப்ளஸ் ஒன்று பி ப்ளஸ் ஒன் வந்து எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்கும். இது வந்து பி வந்து ஜீரோவாக இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் பி. ஆனால் வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் ஜீரோனாலும் ஒன்று தான் வரும், ஒன் ப்ளஸ் ஒன்னாலும் ஒன்று தான் வரும். ஸோ இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ. அந்த டாமினன்ட்ல தான் ஐடென்டிட்டியில். ஆனால் வந்து பி இன்ட்டு கொடுத்துருக்காங்களா பி இன்ட்டு ட்ரூ ஈக்குவல் டு இது என்ன இருக்கலாம் ட்ரூ வந்து எப்பயுமே வந்து ஒன்று தான். இது வந்து ஜீரோவாக இருக்கலாம் ஒன்றா இருக்கலாம். ஸோ ஜீரோவாக இருந்துச்சுன்னா இங்கே ஜீரோ வரும், ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்றா வரும். அப்போ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு பியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பி இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது ஃபுல்லாக அந்த அங்கே படித்த அதே தான் வரும். டபுள் நெகேஷன்னா வந்து ஏ இப்படி ஹோல் பார் டபுள் பார் வந்துச்சுன்னா நம்ம ஏன்னு எழுதிக்கலாம்னா அதான் இங்கே இருக்கு. அவ்வளோதான். நெகேஷன்னா இது என்னது பியை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அதோட ப்ளஸ்ஸு அதோட காஞ்சிகேட் என்னது ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ட்ரூ. அதே அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்று இன்ட்டு ஜீரோ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஜீரோவாக தான் இருக்கும் ஆல்வேஸ். ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஸோ இதுதான் இதுதான் இதோட பேசிக்ஸு. ஸோ அடுத்ததுல வந்து என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு இது தேவைப்படும், இது தேவைப்படும். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்துக்கலாம்.